Hello all, welcome to Siksha class. One of the important video இன்னைக்கு நம்ம பார்க்க போறது one of the important session as you all know that so இப்போ நடந்து முடிந்த காலேஜ் டிஆர்பியோட ஜுவாலஜியோட கொஸ்டின் பேப்பர் உடைய ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கரெக்டான ஆன்சர்ஸ் அண்ட் வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினோட டிஸ்கஷன் பிளஸ் அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு முக்கியமான ஒரு செஷனா இருக்க போது. ஸோ யூ கேன் உங்களால நீங்க எந்த கொஸ்டின் சரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஏபிள் டு நோட் இட் டவுன். ஸோ இதை வச்சு ஸோ வி ஆர் கோயிங் டு சி த ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் ஃபார் த காலேஜ் டிஆர்பி ஜுவாலஜி. So we'll start with the question. Question number 1. Before that, generally வந்து இந்த காலேஜ் டிஆர்பி நடந்து முடிஞ்ச காலேஜ் டிஆர்பி உடைய கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய லெவல் பாத்தீங்கன்னா ஈஸியா இல்ல மாடரேட்டா ஆர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இட் இஸ் பிட்வீன் த ஈஸி டு மாடரேட். சரிங்களா, ஒரு 100 கேள்வி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல சராசரியா ஒரு 40 கேள்வி வந்து நல்ல ஈஸியா தான் இருக்கு. ஸோ யூ கேன் நீங்க வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிச்சிருந்து நல்ல ரிவிஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிருந்தீங்க, இந்த காலேஜ் டிஆர்பி ஜுவாலஜி எக்ஸாம் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த 40 கேள்விகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 கேள்வி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு. அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது டிஃபிகல்ட் லெவல் அப்படின்னு கூட அதை சொல்லிட முடியாது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் வேணா கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ ஜென்ரலா இந்த கொஸ்டின் பேப்பரோட லெவல் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு மாடரேட் அந்த அளவுல தான் இருந்திருக்கு. சரிங்களா, சோ வித்வுட் எனி இது we can go to the questions question and answers பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Look at the first question. First question பாத்தீங்கன்னா we have to match. So before that இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸை வந்து 4 கேட்டகரியா பிரிக்கலாம் நம்ம. சரிங்களா, ஒன்னு வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா மேட்ச் டைப் கொஸ்டின் இருந்திருக்கு. சரிங்களா, செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் இருக்கு. தேர்ட் டைப் பாத்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன். சரிங்களா, அண்ட் ஃபோர்த் டைப் வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ மேக்சிமம் இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அதுல நிறைய நீங்க மேட்ச் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி எக்ஸாம்லயும் நிறைய மேட்ச் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிக கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோ யார் பாக்குறீங்கனாலும் பரவாயில்ல, யூஜி டிஆர்பி, அடுத்து எழுத போற பிஜி டிஆர்பி, இல்ல காலேஜ் டிஆர்பி, செட், சிஎஸ்சிஆர் நெட், எது நீங்க யாரா இருந்தாலும் whoever who are preparing for life sciences zoology பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சோ நீங்க டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு நீங்க இந்த மாதிரி பொருத்துக வடிவில மேட்ச் வடிவிலையும் அசர்ஷன் ரீசன் வடிவிலையும் ஸ்டேட்மெண்ட் வடிவிலையும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா, ரைட். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் we can match. சரிங்களா, சோ கான்வெக்ஸ் சர்வைவர்ஷிப் கர்வ், கான்கேவ் சர்வைவர்ஷிப் கர்வ் அண்ட் டயகனல் சர்வைவர்ஷிப் கர்வ் அண்ட் ஸ்டார் ஸ்டெப் கர்வ். ஸ்டெப் டைப். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கான்வெக்ஸ் சர்வைவர்ஷிப் கர்வுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கு. இட் இஸ் a small rotifers and man. சரிங்களா, கான்கேவ் சர்வைவர்ஷிப் கர்வ் பாத்தீங்கன்னா பி வந்து 4 ஹைட்ரா, அமெரிக்கன், ராபின். சரிங்களா, டயகனல் சர்வைவர்ஷிப் கர்வ் வந்து இட்ஸ் இந்த டைரக்டாவே இருக்குது. சரிங்களா, பிளாக் டெயில் டியர் அண்ட் ஓக் ட்ரீஸ். ஸ்டார் ஸ்டெப் டைப் பாத்தீங்கன்னா இட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹோலோ மெட்டபாலஸ் இன்செக்ட்ஸ். சரிங்களா, சோ இதனுடைய ஆன்சர் அப்ப என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ யூ ஹாவ் டு மேட்ச். இதுவுமே மேட்ச் தான் உங்களுக்கு. அந்த பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஸ்hrubஸோட கரெக்டா அதனுடைய இதை நீங்க மேட்ச் பண்ணணும், கரெக்டான ஃபார்ம்ல மேட்ச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெமிஃபைட்ஸ் பாத்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு plants with buds close to the ground. சரிங்களா, so A for 3. and cryptophytes பாத்தீங்கன்னா it belongs to plant with bulbs and rhizozymes buried in soil. சரிங்களா, pterophytes பாத்தீங்கன்னா pterophytes annual plants. சரிங்களா, panidophytes வந்து they are trees, shrubs and climbers. அப்ப ஆப்ஷன் ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் A is the
பர்ஃபெக்ட் கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இதோ வந்துச்சு பாருங்க, அசர்ஷன் ரேஷன் கொஸ்டின். சோ இதுல அசர்ஷன் ரேஷன் கொஸ்டின் எப்பவுமே நல்லா தெளிவா ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஏ கரெக்ட், ஆர் கரெக்ட், ஏ ராங், ஆர் ராங், சோ இது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா, சோ இந்த மாதிரி எல்லாம் கேக்குறதுனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால 2-3 தடவை கூட அந்த கேள்வி வாசிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ்க்கு போலாம். சரிங்களா? ரைட். சோ இப்ப பாருங்க, உங்களோட அசர்ஷனை முதல்ல ரீட் பண்ணுங்க. அசர்ஷன் என்ன என்ன இருக்கு அசர்ஷன்ல? ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ இண்டெக்ஸ், அதை வந்து நம்ம எஃப்ஐ ஃபிவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ தே கேன் பி கால்குலேட். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃபிவி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டென்சிட்டி பிளஸ் ரிலேட்டிவ் டாமினன்ஸ் பிளஸ் ரிலேட்டிவ் டைவர்சிட்டி அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இதனோட ரீசன் பாருங்க, பிளான்ட் எக்காலஜிஸ்ட் யூஸ்ட் பாலிகிராஃப்ஸ் டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த, நிறைய இருக்கு அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா எப்படி பண்றதுன்னு சொல்றோம். அதுல ஒன் ஆஃப் த டைப் வந்து பாலிகிராஃப்ஸ். சரிங்களா? சோ அதை யூஸ் பண்ணுவாங்க பிளான்ட் இக்காலஜிஸ்ட். தே வில் யூஸ் திஸ் பாலிகிராஃப்ஸ் டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அசர்ஷன் கரெக்டா, ரீசன் கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு இந்த அசர்ஷன் வந்து கரெக்ட். இந்த வேல்யூவோட இது வந்து ஃபிவி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டென்சிட்டி பிளஸ் ரிலேட்டிவ் டாமினன்ஸ் பிளஸ் ரிலேட்டிவ் டைவர்சிட்டி இஸ் த கரெக்ட். சோ அசர்ஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இட் இஸ் வெரி கரெக்ட். சோ அப்ப நீங்க வந்து ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிருங்க. சரிங்களா? ஆனா இந்த ரீசன் வந்து உங்களுக்கு தப்பு. சரிங்களா? என்டையரா ரீசனே ராங். சோ ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். சோ சி இஸ் த உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, given below are the two statements, statement type question. சரிங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1, the concept of trophic level is primarily intended to categorize the species. சரிங்களா? ஸ்பீசஸை கேட்டகரைஸ் பண்றதுக்காக ட்ராபிக் லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்திருக்காங்க? there is a potential loss of energy in the form of heat at every trophic level. சரிங்களா? சோ இதுல ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 2 பாத்தீங்கன்னா கரெக்ட். சரிங்களா? ரீட் பண்ணும் போதே தெரியுது, அஃப்கோர்ஸ் இட் இஸ் கரெக்ட். there is a potential loss of energy in the form of heat at every trophic level. every trophic levelக்கும் there will be a potential loss of energy. it is the correct statement. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வந்து உங்களுக்கு என்னது? கரெக்ட். சோ அப்ப நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் 2 எங்கெல்லாம் கரெக்டா இருக்கு? டில கரெக்டா இருக்கு, வேற ஏல கரெக்டா இருக்கு. 1-2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் நம்ம சூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஏ கரெக்டா தப்பான்னு சூஸ் பண்ணணும். சோ த கான்செப்ட் ஆஃப் டிராபிக் லெவல் இஸ் பிரைமரிலி இன்டெண்டட் டு கேட்டகரைஸ் த ஸ்பீசஸ் மட்டும் கேட்டகரைஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. சோ யூ ஹேவ் டு சூஸ் த ஆப்ஷன் நம்பர் டி. டி தான் உங்களுக்கு கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், இன்கரெக்ட், சாரி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவுமே ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. which among the following are the steps included in the watershed management? இதுல என்னெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வாசிக்கலாம். சரிங்களா? restore vegetation, reduce the overgrazing, restore the wetlands, destruction of the holding ponds. சோ இதெல்லாமே வந்து ஸ்டெப்ஸா கொடுத்திருக்காங்க. இது கொடுத்திருக்கிறதுல எந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாசிங்க. restore the vegetation, கரெக்ட், இந்த ஸ்டெப் இருக்கு. reduce the overgrazing, இதுவுமே இருக்கு. restore the wetlands, இதுவுமே இருக்கு. இது மூணுமே உங்களுக்கு வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப ஏ பி சி மூணுமே கரெக்ட். destruction of the holding ponds அப்படின்றது தப்பு. சரிங்களா? so it is not correct. so இந்த ஸ்டெப் கிடையாது. சரிங்களா? so you have to choose option A. A B C மூணுமே ரைட். சரிங்களா? டி வந்து அப்ப it is not included in the step. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. as per the you have to statement again statement type question பாருங்க. as per the Hamilton's rule, an allele will spread if the increase in indirect fitness outweighs the loss of direct fitness caused by the altruist behavior. இந்த ஸ்டேட்மெண்ட் வாசிக்கும் போதே நமக்கு இது சரின்னா படுது. சரிங்களா? so it is from your உங்களுடைய எவல்யூஷன் அந்த இதுல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? if the statement 2 பாருங்க வாசிச்சிடலாம். if individuals equally help both the kin and non-kin for fitness benefit, the kin selection favors altruism அப்படின்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்க நம்ம என்ன சூஸ் பண்ணோம்? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 37th கொஸ்டின், இது வந்து உங்களுக்கு
மெத்தட்ஸ் இன் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லாஸ்ட் யூனிட் இருக்கும். அதுல எல்ஐசா, ஆர்ஏ, ரியா, ஆர்ஐஏ அண்ட் ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் வந்தோம். ஆன்டிபாடி ஜெனரேஷன், ஆன்டிபாடி இன்ஜினியரிங், ஸோ இதெல்லாம் வரும். ஸோ அந்த இதுல எல்ஐசாலோட ஸ்டெப்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா எல்ஐசாவோட ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஆர்டரா அரேஞ்ச் பண்ணணும். ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இது எல்லாத்தையும் வாசிச்சிருங்க. 4 ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வாசிச்சிடலாம். Antigen is added on the plate surface. Primary antibody against the specific antigen is incubated. Antibody enzyme complex that bind with primary antibody is incubated. Substrate is added. Formation of the colored product indicates the presence of the specific antigen. இதை நீங்க ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டி இருக்கு பாத்தீங்களா, இது கடைசியா தான் வரும். ஏன்னா லாஸ்டா தானே நமக்கு பிரசன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த கலர்டு ப்ராடக்டோட ஃபார்மேஷன் வச்சு தெரிஞ்சுப்போம். ஸோ அப்போ ஒரு இது நீங்க சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா, எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்னு ஏ இல்லைன்னா சி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு சரியான விடையா இருக்கும். ஏன்னா டி தான் வந்து லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆன்டிஜனை நம்ம பிளேட் சர்ஃபேஸ்ல ஆட் பண்ணுவோமா, இல்ல பிரைமரி ஆன்டிபாடியை வந்து அந்த ஸ்பெசிபிக் ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டா வில் பி இன்குபேட் பண்ணுவோமா, இல்ல ஆன்டிஜன் ஆன்டிபாடி இது காம்ப்ளெக்ஸ் வந்து எடுத்தோன்னேலாம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்து பைண்ட் ஆகாது. சரிங்களா? முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு ஆன்டிபாடி என்சைம் காம்ப்ளெக்ஸ் வந்து போட்டிருந்தாதான் இட் வில் கோ ஆன்டிபாடி என்சைமும் ரெண்டும் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? பட் யூடன் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்காது. அப்போ இங்கேயே நீங்க இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஏ தான் உங்களுக்கு இங்க சரியான பதில். First step, primary antibody against the specific antigen is incubated, then antigen is added on the plate surface, then antibody enzyme complex that bind with the primary antibody is incubated, and the last step is substrate is added. Formation of the colored product indicates the presence of the specific antigen. Option A is the correct option. 38th question பாருங்க. Study the following assertion and reason and choose the correct answer. Again ஒரு assertion reason question. Tetramethylsilane TMS gives a single sharp signal in NMR experiment. இது assertion. Reason பாருங்க. Same. Tetramethylsilane contains 12 protons and all these protons are chemically equivalent. இது reason. சரிங்களா? So ரெண்டுமே நமக்கு தெளிவா வந்து டெட்ராமெத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. சரிங்களா? பட் ரெண்டுமே இங்க கரெக்ட். சரிங்களா? அசர்ஷனும் கரெக்ட், ரீசனுமே கரெக்ட். சோ போத் ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட். சரிங்களா? அண்ட் அப்கோர்ஸ் இங்க ஆர் வந்து கரெக்டா இட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. சரிங்களா? Tetramethylsilane it will give a single sharp signal in NMR experiment because ஏன்னா because this tetramethylsilane it contains 12 proton and எல்லா protonum chemically they are equivalent. so இங்க assertionum correct, reasonum correct. reason வந்து ப்ராப்பரான explanation கூட, I mean assertionக்கு அந்த reason வந்து கரெக்டான explanation கொடுத்திருக்கு. so you have to choose the option C. இதுக்கு உங்களுக்கு option C தான் correct. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் நம்பர் 10ல மெத்தட்ஸ் பயாலஜில இருந்து மெத்தட்ஸ் இன் பயாலஜில இருந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் ஸ்பின் ரெசோனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ESR அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அதுல இருந்து கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டதுல எது தவறான ஸ்டேட்மெண்ட், நல்லா கவனிச்சுக்கணும், ராங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? So ESR is the method to study the transition metal containing metalloproteins. Of course இது கரெக்ட். இது வந்து நமக்கு டெஃபினிஷன்லயே நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. biological molecules which lack unpaired electrons cannot be studied by the ESR unless they are spin labeled. Of course இதுவுமே கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ESR spectra do not exhibit hyperfin splitting. இது தப்பு. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர் இஸ் யூஸ்ட் இன் ESR ஸ்பெக்ட்ரோமெட்ரி. சோ இங்க ஆப்ஷன் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ராங்? ESR ஸ்பெக்ட்ரா டு நாட் எக்ஸிபிட் த ஹைப்பர்ஃபைன் ஸ்பிட்டிங். சோ எது ராங்? சி தான் ராங்னு கண்டுபிடிச்சாச்சு. சோ அப்போ இங்க நம்ம ராங் ஸ்டேட்மெண்ட் தான் சூஸ் பண்ணணும். சோ யூ ஹேவ் டு சூஸ் சி, ஆப்ஷன் சி. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் படிச்சிருந்தோம், லைக் உள்ள இன்டீரியரா படிச்சிருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் அகைன்.
சோ இதுல பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் கொடுத்திருக்காங்க, அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இதை மேட்ச் தான் பண்ணணும் சரிங்களா. கால்சியம், கார்பன், சோடியம், அயோடின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் அயோடினுக்கு பாத்தீங்கன்னா 8.1 days அண்ட் கால்சியம் வந்து கால்சியம் 164 days அண்ட் கார்பன் வந்து 5568 years, சோடியம் வந்து 14.97 hours. சோ இதுல நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? ஆப்ஷன் ஏ சரிங்களா. இதுல ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் நான் எப்பவுமே நம்ம கிளாஸ்ல நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லாஸ்ட் 2 எக்ஸாம்க்கு ஒரு 2-3 days முன்னாடி ரிவிஷன் கிளாஸ் கொடுக்கும் போது கூட ஜெனடிக்ஸ்ல நான் இந்த சிண்ட்ரோம் பத்தி எப்பவுமே கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி சிண்ட்ரோம்ஸ் மட்டுமே சொல்லி கொடுத்து அது மட்டுமே தெரிய வச்சது. சிண்ட்ரோம்ஸ்ல இருந்து மட்டுமே 3-4 கேள்வி வந்திருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல சரிங்களா. நம்ம ரிலேட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சோ எவ்வளவு முக்கியம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படின்னு பாருங்க. எப்பவுமே நீங்க ஒரு டிஆர்பி கொஸ்டின் பேப்பர், செட் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா ஜெனடிக்ஸ்ல இருக்கக்கூடிய சிண்ட்ரோமை விட்டுட்டு கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஒரு கேள்வியாவது சிண்ட்ரோம்ல இருக்கும். இந்த தடவை வெரி வெரி லக்கிலி 3 to 4 கொஸ்டின்ஸ் சூப்பரா கேட்டிருந்தாங்க. அது ஒரு லட்டு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அந்த மார்க், நீங்க கரெக்டா வந்து போட்டிருந்தீங்கன்னா. ஓகே, சோ இங்க மேட்ச் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது நம்ம சரிங்களா. சோ 47 குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய யாருக்கு இருக்கும்? who will have that? அந்த 47 குரோமோசோம்ஸ் இருக்கிறத அந்த அது என்ன சிண்ட்ரோம் சொல்லுவோம்னா லேனின்-ஃபில்டர் சிண்ட்ரோம். அதாவது செக்ஸ் குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா, XXY இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோமோசோம் 13 we know that 13 பட்டாவு சிண்ட்ரோம் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்திருக்கேன். அண்ட் 18 ஃபார் எட்வர்ட் எங்க இருக்காங்க? 4 எட்வர்ட் சிண்ட்ரோம் சரிங்களா. ஓகே, தென் 45 XO, அதாவது ஒரு செக்ஸ் குரோமோசோம் இருக்காது, ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும், ஒரு செக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்காது, அது வந்து டர்னர் சிண்ட்ரோம் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க ஒரு சிண்ட்ரோம் கொஸ்டின் வந்துச்சு பாருங்க, கிரைடூஜாட். இது நான் சொல்லியே டீச் பண்ணிருக்கேன் எங்களோட இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் சரிங்களா. கிரைடூஜாட் சிண்ட்ரோம் பத்தி லாஸ்ட் ரிவிஷன் கிளாஸ்ல கூட அவங்களுக்கு போச்சு சரிங்களா. சோ கிரைடூஜாட் சிண்ட்ரோம் வந்து arises due to the chromosomal anomaly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the karyotype of the Cray-Dujat syndrome is written as 55del5p14. அதாவது இதுல வந்து அப்கோர்ஸ் இந்த கிரைடூஜாட் சிண்ட்ரோம் வந்து குரோமோசோமல் அனாமலியால தான் வருது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் சரிங்களா. அப்போ ஏ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து எதை சூஸ் பண்ணிக்கலாம், சி சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் சரிங்களா. இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டா தப்பா, அதுதான் நம்மளோட இது. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து உங்களுக்கு தப்பு சரிங்களா. சோ அதனுடைய காரியோடைப் ஆஃப் த கிரைடூஜாட் சிண்ட்ரோம் இட் இஸ் நாட் கரெக்ட். அது வந்து 45del5p14 கிடையாது சரிங்களா. பி அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த குரோமோசோமுடைய ஷார்ட் ஆர்ம் லாங் ஆர்ம் இருக்கும் சரிங்களா. அதுல ஷார்ட் ஆர்ம் வந்து நம்ம பின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதே மாதிரி லாங் ஆர்ம் வந்து we will be saying it as a Q. சோ அந்த ஷார்ட் ஆர்ம்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு டிஃபெக்ட், சோ அது அதன் அடிப்படையில வரக்கூடியது சரிங்களா. பட் இதனுடைய காரியோடைப் வந்து இட் இஸ் நாட் கரெக்ட் அஸ் ஹியர் மென்ஷனிங். இது இங்க கொடுத்திருக்க வரைக்கும் இட் இஸ் நாட் கரெக்ட். சோ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகெயின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். அகெயின் நான் சொல்லி கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்ன ஒரு கொஸ்டின் சரிங்களா. ரிவிஷன் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்ச ஒரு கொஸ்டின் தான் இது. டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்ஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட், டட்டோமெரிக் ஷிஃப்ட்ஸ். சோ இதெல்லாம் பாருங்க. இது வந்து யூ ஹாவ் டு மேட்ச். இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இருக்கு. இதை தவிர்த்து மிஸ்சென்ஸ், நான்சென்ஸ் மியூட்டேஷன், மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், லீத்தல் மியூட்டேஷன், ஸோ நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் கொடுத்துட்டு அதனுடைய மாலிகுலர் மெக்கானிசம் லைக் எதனால இது நடந்தா அது என்ன மியூட்டேஷன் அந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. சோ இதுல பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் a specific purine is replaced with another purine சரிங்களா. ஒரு பியூரின் இன்னொரு பியூரினால அதாவது எது பியூரின், ஒரு பியூரினே இன்னொரு பியூரினால ரீப்ளேஸ் செய்யப்பட்டுச்சுன்னா அது டிரான்சிஷன். ஃப்ரேம் ஷிஃப்ட் வந்து
1 சூஸ் பண்ணிக்கலாம். the codon of the gene gets rearranged. சரிங்களா? சோ அந்த ஜீனோடைய அந்த கோடான் வந்து ரீஅரேஞ்ச் ஆயிருக்கும். டிரான்ஸ்வர்ஷன்னா என்னன்னா, டிரான்ஸ்வர்ஷன்னா ஒரு pyrimidine is replaced with a purine. அதே மாதிரிதான் purine replaced with pyrimidino இல்ல pyrimidine replaced with purino, அது வந்து டிரான்ஸ்வர்ஷன். பியூரினே ஒரு பியூரின் இன்னொரு பியூரினை ரீப்ளேஸ் செய்யப்பட்டு அங்க வந்துச்சு அப்படின்னா அது டிரான்சிஷன். அதே மாதிரி ஒரு பிரமிடனே இன்னொரு பிரமிடனை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதுவுமே டிரான்சிஷன் தான். சரிங்களா? டாட்டமெரிக் லாஸ்டா இருக்கிறது வந்து டாட்டமெரிக் ஷிஃப்ட்ஸ். சோ இதுக்கு வந்து நம்ம 3 கொடுத்துலாம். சரிங்களா? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் இன் நைட்ரஜனிசி. சோ இங்க என்ன சூஸ் பண்ணுவோம்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, லிஸ்ட் குவாட்ரண்ட், கவுண்ட் குவாட்ரண்ட், சார்ட் குவாட்ரண்ட் அண்ட் பெர்மனன்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? சோ இந்த பக்கம் வந்து சோ அதனுடைய இது கொடுத்திருக்காங்க. you have to choose. இதுவுமே மேட்ச் தான். சரிங்களா? லிஸ்ட் குவாட்ரண்ட் வந்து இட்ஸ் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்பீசஸ். சரிங்களா? கவுண்ட் குவாட்ரண்ட் வந்து இட் இஸ் டென்சிட்டி ஆஃப் த ஸ்பீசஸ் பாப்புலேஷன் இன் அ கம்யூனிட்டி. சரிங்களா? சார்ட் குவாட்ரண்ட் வந்து மாடல் ஆஃப் ஸ்பீசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கிராஃப் பேப்பர். சரிங்களா? பெர்மனன்ட் குவாட்ரண்ட் வந்து அக்யூரேட் பீரியாடிக் போட்டோகிராஃபி டு ஸ்டடி த சீசனல் சேஞ்சஸ். சோ இது நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா யூ கேன் சூஸ் ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பாருங்க, இது சரியான ஒரு ஈஸியான கொஸ்டின். சோ இன் ஐஸ் வந்து how many hydrogen bonds will be formed by each water molecule? இது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் 4. இது வந்து சும்மா பயோகெமிஸ்ட்ரியில நீங்க அந்த பேசிக்ஸ் படிக்கும் போது எந்த ஒரு பயோகெமிஸ்ட்ரியோட பேசிக் புக்ஸை ரீட் பண்ணிட்டு போயிருந்தீங்கனாலுமே இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கிராஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். 4 ஹைட்ரஜன். சரிங்களா? 4 ஹைட்ரஜன் bonds will be formed by each water molecule in ice. Next question. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? அரித்மெட்டிக் மீனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது குரூப்டு டேட்டால ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் குரூப்டு டேட்டா பை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்? இது வந்து நீங்க ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியா இருந்திருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்திருக்குல்ல. சோ சி. சரிங்களா? சோ சி இஸ் த உங்களுக்கு இங்க கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the solvents used in the liquid scintillation counting. சரிங்களா? லிக்விட் சின்டிலேஷன்ல என்ன சால்வெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் இது கூட. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஈஸியா அப்படி பார்த்தோன்னே போடுற கொஸ்டின். டொல்யூன், p-xylene and 1,4-dioxane. சரிங்களா? 48th question பாருங்க. நெக்ஸ்ட், the reduction in the efficiency of transferring energy from beta particles to photomultiplier is known as, what is it is known as? Quenching. சரிங்களா? it is known as quenching. So next question பாருங்க, the solvent molecule which has become excited as a result of collision with radiation emits light as it come back to the ground state. This process is known as fluorescence. இங்க வந்து லைட்னு வந்துருச்சுனாலே நம்ம ஓரளவு fluorescence அப்படின்னு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தோம்னா ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். 50th question பாருங்க, which of the following radioactive labels can be used to study replication, transcription respectively in bacterial culture? எந்த ரேடியோஆக்டிவ் லேபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ரெப்ளிகேஷனையும் டிரான்ஸ்கிரிப்ஷனையும் படிக்கிறதுக்கு? பாக்டீரியல் கல்ச்சர்ல எது யூஸ் பண்ணலாம்? நம்ம தைமிடனும் யூரிடைனும் யூஸ் பண்ணலாம். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது உங்களுக்கு செல் பயாலஜில இருந்து கேட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். எது வந்து உங்களுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? சென்ட்ரியோல்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சென்ட்ரியோல்ஸ் ஆர் 2 ஷார்ட் சிலிண்டரிக்கல் அரேஞ்ச்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். பெர்ஃபெக்ட்டான ஒரு கரெக்டான பதில். சரிங்களா? இது வந்து அப்படியே சரி. Centrioles are arranged parallel to each other. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல parallel கொடுத்து இதுலயே முரண்பாடா இருக்கு. அப்ப அப்படியே பி அடிச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க. ஐ மீன் இந்த ஸ்டேட்மெண்ட் சி ஸ்டேட்மெண்ட், centrioles are arranged making cross each other. இது வந்து it is not correct. It is not arranged making cross to each other. Last statement பாருங்க, in centriole group of 3 microtubules run longitudinally is absolutely correct. So A and D are correct option.
சரிங்களா? ஆப்ஷன் சி தான் நீங்க அப்ப சூஸ் பண்ணி இருந்திருக்கணும் இந்த சென்சுவல் கொஸ்டினுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியான கொஸ்டின்லாம் எப்படி யாருமே விட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பார்த்த உடனே டக்குன்னு போடக்கூடியது. we all know இதுவுமே செல் பயாலஜில இருந்து எடுத்திருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த செல் பயாலஜி யூனிட். மிடில் ஆஃப் த குரோமோசோம், அந்த குரோமோசோமோட டைப்ஸ் இருக்கும்ல பாத்தீங்களா, அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம், மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம், டீலோசென்ட்ரிக் குரோமோசோம், சப்மெட்டாஸ், இது எல்லாமே நம்ம டயக்ராம் வரைஞ்சு படிச்சிருப்பீங்க நீங்க எல்லாருமே. உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்களும் அப்படிதான் படிச்சிருந்துப்பீங்க. எந்த புக்ல எடுத்தாலும் டயக்ராம்ஸ் இல்லாம இந்த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் எல்லாம் பார்த்திருக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ டீலோசென்ட்ரிக் அப்படின்னாலே நம்ம என்ன படிச்சிருப்போம், டீலோசென்ட்ரிக்னாலே இட் வில் பி அட் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்ப டி இப்படி போடுறோமா, இது எண்ட்ல இருக்கா, சோ அப்படி அந்த மாதிரி போட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. சோ டீலோசென்ட்ரிக் இட் வில் பி அட் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம். அப்ப D3 எங்க வருது, ஒன்னு டி ஆப்ஷனா இருக்கணும் இல்ல ஏ ஆப்ஷனா இருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மெட்டாசென்ட்ரிக்னாலே மிடில், மிடில் மெட்டாசென்ட்ரிக் இப்படிதான் படிச்சிருந்திருப்பீங்க நினைக்கிறேன். சரிங்களா? மிடில் ஆஃப் த குரோமோசோம் மெட்டாசென்ட்ரிக், ஏ வந்து 2. அப்போ யூ ஹேவ் டு அகைன் இது ரெண்டுல தான் ஏதோ ஒண்ணு இருக்க போகுது. பிட்வீன் த மிடில் அண்ட் எண்ட் ஆஃப் த குரோமோசோம், மிடிலுக்கும் எண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் நம்ம, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது சப்மெட்டாசென்ட்ரிக். சரிங்களா? அப்போ பி வந்து 4. அப்ப எதை சூஸ் பண்ணிக்கலாம், இப்போ நம்ம ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிக்கலாமா? சோ மிடில் ஆஃப் த குரோமோசோம்ல இருக்கிறது மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம், மிடிலுக்கும் எண்ட் ஆஃப் த குரோமோசோம்க்கு நடுவுல இருக்கக்கூடிய சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். அதாவது சென்ட்ரோமியரோட லொகேஷன் வச்சுதான் இங்க டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோஸ் டு த எண்ட் ஆஃப் த குரோமோசோம்ல இருக்கிறது வந்து இட் இஸ் ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம் வந்து டீலோசென்ட்ரிக். சரிங்களா? ரைட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின், அப்படி ஈஸியஸ்ட் கொஸ்டின். இது வந்து உங்களோட இம்யூனாலஜி பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க, இம்யூனாலஜி யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. which of the following cells form a conduit between innate and adaptive immunity system? B lymphocytes கிடையாது, T lymphocytes கிடையாது. இப்பவே அடிச்சிடலாம். ஒன்னு மேக்ரோபேஜஸ் இல்லைன்னா டென்ட்ரைட்டிக் செல்ஸ்ல தான் இருக்க முடியும். நமக்கு மேக்ரோபேஜஸும் இல்லைன்னு நமக்கு தெரியும். சோ டென்ட்ரைட்டிக் செல்ஸ் தான் உங்களுக்கு இங்க கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ரைட், சோ the cells that undergo gametogenesis are originally formed in the posterior portion of the embryo that migrates into the gonads. The protein family do not cause sterility in Drosophila females. எப்பவுமே சொல்லியிருக்கோம், எல்லாருமே படிக்கும் போது இந்த டெவலப்மெண்டல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், சீக்வன்ஸ் டைப் கொஸ்டின்லாம் எவ்வளவு தூரம் முக்கியம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த உள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உதவுற புரோட்டீன், அந்த ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷனுக்கு உதவுற என்சைம்ஸ், அந்த ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உதவக்கூடிய ஹார்மோன்ஸ், ஸோ இந்த இதெல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கோம். இப்ப பைண்டின் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம பைண்டின் படிக்காம வரமாட்டோம் இல்லைங்களா? சோ அதே மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சோ அதுல இருந்து இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுவுமே ஈஸி தான். The improper formation of the head and thorax in the Drosophila due to this protein in the anterior region of the embryo. இந்த protein anterior region of the embryo Drosophila இருக்கிறதுனால தான் ஹெட்டும் தோராக்ஸும் இம்ப்ராப்பரா ஃபார்ம் ஆயிருக்கு. அது எந்த புரோட்டீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின், பைகாய்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following statement is not correct? எது கரெக்ட் அல்ல, தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஃப்ரம் த யூனிட் பயோகெமிஸ்ட்ரி. ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் நான் பாண்டட் இன்ட்ராக்ஷன். அயானிக் இன்ட்ராக்ஷன் இஸ் a non-bonded interaction. Hydrogen bond is a bonded interaction and van der Waals interaction is a non-bonded interaction. Of course, இங்க சொல்லியிருக்க மாதிரி உங்களுடைய ஹைட்ரஜன் பாண்ட், அயானிக் இன்ட்ராக்ஷன், van der Waals இது எல்லாமே வந்து non-bonded interaction without any doubt. சரிங்களா? அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் த பாண்டட் இன்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கிறது மட்டும்தான் தப்பு. சோ யூ ஹேவ் டு சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அதாவது எது நாட் கரெக்ட்னு சூஸ் பண்ணணும்ல, சூஸ் ஆப்ஷன் சி. சோ ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் பாண்டட் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the length of the polypeptide with 80 amino acid residues in single continuous alpha helix? இதெல்லாம் வந்து டைரக்ட் क्वेश्चन தான். 120 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க, the most commonly occurring fatty acid have the following number of carbon atom in an unbranched chain. Identify the answer which is not correct. எது not correct ன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா, B7 is the correct answer. Which is an essential cofactor in the reaction of the glycogen phosphorylase. சரிங்களா, எசென்சியல் கோஃபேக்டர் ஏகப்பட்ட தடவை சொல்லியாச்சு. உங்களுடைய பயோகெமிஸ்ட்ரியில இந்த கோஃபேக்டர், கோ என்சைம் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரும், எப்பவும் கேட்பாங்கன்னு சொல்லியாச்சு. அதுல இருந்து அப்படி சொன்ன மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பைரிடாக்சில் பாஸ்பேட். சரிங்களா, இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த யூனிட் பயோகெமிஸ்ட்ரி யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, விமேக்ஸ், கேஎம் இதெல்லாம் அதாவது வெலாசிட்டி, மேக்ஸிமம் வெலாசிட்டி, ஸோ இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. சோ இது வந்து அந்த அவங்களோட அந்த ஈக்குவேஷன் அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க. ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் ஒன்னும் கிடையாது. சரிங்களா, இதுல அந்த நீங்க ஈக்குவேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஆன்சர் போடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். வி நாட் இஸ் ஈக்குவல் டு விமேக்ஸ் into substrate divided by km plus substrate. இதுதான் உங்களுக்கு கரெக்டான அந்த ஃபார்முலா. சரிங்களா, okay. If you say next question, if you discovered a bacterial cell that contain no restriction enzyme, which of the following would you expect to happen? ஒரு பாக்டீரியல் செல் கண்டுபிடிச்சுக்கோங்க, அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமே இல்ல, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? The cell would be unable to replicate itself. The cell would be create incomplete plasmid. The cell would be easily infected and cleared by bacteriophages. The cell would become an obligate parasite. இதுல எது நடக்கும்? Restriction enzyme இல்லனா என்ன நடக்கும்? It would be easily infected. ஈஸியா இது இன்ஃபெக்ட் ஆயிரும் and that will be cleared by the bacteriophages. So option C is the correct answer. Next பாருங்க, so one of the easiest question. போன பிஜிடிஆர்பிலையும் இந்த வெக்டார் வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, இந்த இதுலயும் இருக்கு. சரிங்களா, சோ ஈஸியஸ்ட் கொஸ்டின் அபவுட் வெக்டார். அப்போ வெக்டார் எல்லாம் இனிமேல் விட்டக்கூடாது. வெக்டார பத்தி டாப் டு பாட்டம் படிச்சு வச்சிடணும். சரிங்களா, ரைட். சோ இது பாருங்க, இது மேட்ச். ஜிமினை வைரஸ் வந்து இட் இஸ் அ பிளான்ட். சரிங்களா, பிளான்ட் வெக்டார் நமக்கு தெரியும். SV40 இட் இஸ் அ அனிமல் வெக்டார். சரிங்களா, பாக்டீரியோஃபேஜ் it's a bacteria. For bacterial vector, yeast replicative vector, of course, yeast. No doubt. So option A is the correct answer. Okay. Next, match the question. So one of the match, இங்க பக்கம் enzymes கொடுத்திருக்காங்க, அந்த பக்கம் அதோடைய cell types கொடுத்திருக்காங்க. சரிங்களா, tyrosine amino transferase. Tyrosine amino transferase. It is hepatocyte type of cell. Tyrosinase. சரிங்களா, அது எங்க என்ன டைப் ஆஃப் செல் டைப் அதுல இருக்கு? இட்ஸ் அ மெலனோ. இது வந்து உங்களுக்கு அப்படியே டைரக்டா கொடுத்திருப்பாங்க. கிரியாட்டினின் கைனேஸ் அயனும் மசில் செல், சுக்ரோஸ் வந்து. அப்போ யூ ஹேவ் டு சூஸ் த ஆப்ஷன் பி. சரிங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவுமே வந்து மேட்ச் த கொஸ்டின். அகைன் ஈஸி கொஸ்டின். இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருக்கும் இந்த ஹீலா பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஹீலானாலே வி நோ இட் இஸ் சர்விக்கல் கார்சினோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப B2 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ IMR 90 லங்ஸ் செல் லைன் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் டிஷ்யூ ஆஃப் ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அண்ட் சோ அது வச்சு we can able to match it. சரிங்களா, டைரக்டா தான் இருக்கு இதுவும் கூட. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following component is not found in flow cytometry? It is in your unit number மெத்தட்ஸ் இன் பயாலஜி. மெத்தட்ஸ் இன் பயாலஜிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க, உள்ள எது தப்பு சரி கேட்டிருக்காங்க, ஸ்டெப்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. காம்போனன்ட்ஸ்ல இருந்து கூட கேள்வி வந்திருக்கு. சரிங்களா, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஃப்ளோ சைட்டோமெட்ரி காம்போனன்ட்ஸ்ல எது அந்த ஃப்ளோ சைட்டோமெட்ரியோட காம்போனன்ட் கிடையாது. ஃப்ளூயிட் சிஸ்டம் இருக்கும். சரிங்களா, ஆப்டிகல் சிஸ்டமும் இருக்கும், சிக்னல் டிடெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் சிஸ்டம் இருக்கும், கோலார் எலிமினேஷன் சிஸ்டம் மட்டும்தான் இருக்காது. சரிங்களா, சோ யூ ஹேவ் டு சூஸ் ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the physical property of the fatty acid are largely determined by statement 1 statement 2 ரெண்டு கொடுத்திருக்காங்க. இதுல எது தப்பு எது சரி, ரெண்டும் தப்பா ரெண்டும் சரியா, அது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். length of the hydrogen chain,
degree of the saturation. இது எப்படி படிக்கும்னா physical property of the fatty acid are largely determined by length of the hydrocarbon chain. Physical property of the fatty acid are largely determined by degree of unsaturation of the hydrocarbon chain. ஓகே, சோ இதுல எது தப்பு எது சரி நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா both the statement ரெண்டுமே உங்களுக்கு கரெக்ட். statement 1, 2 both are correct. next question பாருங்க, assertion reason question. ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு assertion என்ன கொடுத்திருக்காங்கன்னா biological species concept is ambiguous under certain circumstance. reason வந்து in hybrid zones genetically distinct allopathic population meet and interbreed to limited extent. சோ இதுல வந்து assertion reason ரெண்டுமே கரெக்டா ரெண்டுமே தப்பா? இப்போ பாத்தீங்கன்னா biological species concept is ambiguous under certain circumstances. இது கரெக்ட், இட்ஸ் a correct assertion. So A is correct. A is correct னா நீங்க A B சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம், C சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். You have to know what reason வந்து கரெக்டா தப்பா. Reason வந்து உங்களுக்கு இங்க wrong. So R is not a correct explanation for the assertion. So you have to choose option B. Option B தான் இங்க உங்களுக்கு சரியான answer. And இங்க பாருங்க, so it is also one of the match type of question. So இதுல வந்து you have to match it, சரிங்களா? linear increase in divergence of a gene over time. இது வந்து it's a molecular clock, சரிங்களா? it's a molecular clock. unusually high divergence, it's local adaptation. highly correlated allele frequencies of SNPs on animal population adapted to low oxygen pressure, positive selection. So remaining இருக்குது local adaptation. அவ்வளவு. remaining இருக்குது வந்து inbreeding growth. So you have to choose option B. So option B is the correct answer. Okay, right. So UGC net June batchக்கு new batches வந்து admissions போயிட்டு இருக்கு. So you can contact the contact numbers given in the screen to join and you can enroll yourself. So உங்களுக்கு கோர்ஸ்ல வந்து you will be having your live classes, you will be having your recorded materials வந்து கொரியர் செய்யப்படும் and you will be having your test series உங்களுக்கு ரெகுலரா இருக்கும். and இதன் பத்தின further details உங்களுக்கு வேணும், UGC NET 2026 எக்ஸாம்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் போகுது, அதை பத்தின further details and enquiries வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி you can get the details and மத்த எக்ஸாம்ஸ்க்கும் you can also contact and get the details. Okay, right. So next question பாருங்க. Next question, it is also match type of question. அத்தனை மேட்ச் வடிவமான கொஸ்டின்ஸ் இருக்கு, சரிங்களா? இதுல ஏதோ 1-2 நீங்க சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிருக்கலாம். we all know that ஒப்பாரண்ட் ஹால்டன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இது தெரிஞ்ச ஒரு பதில். இட்ஸ் ஏபயோஜெனசிஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், சரிங்களா? சி வந்து அப்போ 4ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. C4 எங்கெல்லாம் இருக்கு? இந்த ஆப்ஷன் ஏல இருக்கு, டில இருக்கு. சோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்க முடியும், இல்லைங்களா? சோ Stanley Miller and Harold Urey வந்து it is option, it is in the prebiotic synthesis of organic molecules. so A வந்து 3ன்னு போட்டாச்சு. so A 3ன்னு தெரிஞ்சிச்சு, C4 ன்னு தெரிஞ்சிச்சு. again இந்த A D இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்க போகுது. Cyanobacterium it increased oxygen, so you have to choose option A, சரிங்களா? இங்க உங்களுக்கு A தான் வந்து கரெக்டான பதில். again ஒரு assertion reason question given below. assertion கொடுத்திருக்காங்க, reason கொடுத்திருக்காங்க. in Serinus canaria the male acquires new song pattern in each breeding season and its certain brain nuclei become enlarged in each breeding season. reason பாத்தீங்கன்னா neural control is responsible for calling behavior of Serinus canaria அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இதுல assertion கொடுத்திருக்காங்க, reason கொடுத்திருக்காங்க. so you have to choose. இதுல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஏவும் கரெக்ட், ஆரும் கரெக்ட், சரிங்களா? and of course very very happily R வந்து it's a correct explanation for the assertion. so you have to choose option B. option B தான் உங்களுக்கு இந்த क्वेश्चनக்கு சரியான பதில், சரிங்களா?
And in the question பொறுத்த வரைக்கும் which of the following proteins provide the competence for the ectoderm to respond to the inducers from the optic cup to form a lens? Option B, PAX6. PAX6 protein. PAX6 protein is the provide the competence for the ectoderm to respond to the inducers from the optic cup to form a lens. One of the easiest question, immunology இருந்து எடுத்திருக்காங்க. Immunology and which antibody are required for the activation of classical complement. ரெண்டு pathway இருக்கும், ரெண்டு 2 to 4 pathways இருக்கும். ஒன்னு வந்து classical complement pathwayல we have classical complement pathway and lectin pathway அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 types of pathways இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதுல classical complement தான் ரொம்ப முக்கியம். And so இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த antibodies are required for the activation of the classical complement pathway activate ஆகுது, which antibodies are required na you can choose option A. IgM and IgG antibodies are required for the activation of the classical complement pathway. So A is the correct option. Next question பாருங்க, which of the following statements for the apoptosis is incorrect? சரிங்களா? apoptosis அப்படின்னா it belongs to the unit again immunologyல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? So apoptosis அப்படின்றது it's a cellular clearance mechanism. ஆமா, correct. It's a correct statement. Involved in cleaning cells with a high avidity for antigen in thymus. It is also correct. And apoptosis is an important mechanism in maintaining the whole. Of course, very very true statement. மூணுமே correct. அப்ப மூணுமே correctனா only D is the incorrect. You have to choose option D. So D தான் உங்களுக்கு இங்க incorrect. So D is the correct answer for this question. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சூப்பர் ஈஸி கொஸ்டின்ங்க, சரிங்களா? ரிவிஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க லாஸ்டா இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி விட்டுட்டு கொடுத்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம், சரிங்களா? சோ டெட்டானஸ்னாலே நமக்கு தெரியும், டின்னு ஒரு டெட்டானஸ் டாக்சைடு, அது ஒட்டி பிறந்த ரெட்டை இது மாதிரி டெட்டானஸ் டாக்சைடு அப்படின்னு நமக்கு தெரியும். சோ ஏ வந்து 2. சோ அப்ப இந்த 3ல ஏபிசி 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு இருக்க போகுது, சரிங்களா? சோ இதுக்கப்புறம் பாருங்க, மீஸ்லஸ் வந்து இட் இஸ் அன் அட்டனியூட்டட் வேக்சின். இந்த லைவ் வேக்சின், கில்டு வேக்சின், நிறைய டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்கு இல்லைங்களா? லைவ், கில்லு, கான்ஜுகேட் வேக்சின் அந்த மாதிரி. சோ மீஸ்லஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் அட்டனியூட்டட் வேக்சின். சோ பி வந்து 3. சோ யூ ஹேவ் டு சூஸ் ஆப்ஷன் ஏ. சோ இந்த கொஸ்டினுக்கு ஏ தான் கரெக்ட். டெட்டானஸ் டாக்சைடு அதனோட நேச்சர் ஆஃப் வேக்சின் கேட்டாங்க. மீஸ்லஸ் வந்து அட்டனியூட்டட் வேக்சின். நிமோனியாக்கு கொடுக்கிறது இட்ஸ் அ கான்ஜுகேட் வேக்சின். அண்ட் பெர்டூசிஸ் இட் இஸ் அ கில்டு ஹோல் செல்ஸ், சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆப்ஷன் ஆஃப் த சிந்தசிஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் த peptide hormones in mammals. Oxytocin is synthesized by posterior pituitary. Gonadotropin releasing hormone is released by the hypothalamic nuclei. Follicle stimulating hormones are synthesized and released by the anterior pituitary. Antidiuretic hormone is released by the collecting duct of nephron. இதுல வந்து நீங்க எது வந்து கரெக்ட்னு தான் சூஸ் பண்ணணும், சரிங்களா? எதன் அடிப்படையில கரெக்ட் சூஸ் பண்ணணும்? ஆன் த சிந்தசிஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் த பெப்டைட் ஹார்மோன்ஸ் இன் த மேமல்ஸ். அப்ப முதல்ல உங்களுக்கு பெப்டைட் ஹார்மோன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன்ல ஒரு டேபிளே போட்டு கொடுத்திருந்தோம், எதெல்லாம் பெப்டைட் ஹார்மோன்ஸ், எதெல்லாம் வந்து நான் பெப்டைட் ஹார்மோன்ஸ் எது. சோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸோட டைப்ஸ் கூட இருக்கு இல்லைங்களா? சோ அதெல்லாம் சொல்லிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு பெப்டைட் ஹார்மோன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சரிங்களா? ஏவும் டியும் இட்ஸ் நாட் கரெக்ட் and B and C are true. Gonadotropin releasing hormone is released by the hypothalamic nucleus is the correct statement. Follicle stimulating hormones are synthesized and released by the anterior pituitary is the correct statement. So B and C are correct and A and D it's not correct. So you have to choose option C for this question. Again, one of the important match the following very easy type question. சரிங்களா? இது வந்து நீங்க ஒரு ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க போட்டிருந்துருக்கலாம். இன்சுலின் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், டயாபெட்டிக் மெலிட்டஸ். சோ ஏ வந்து 1. சோ ஏ எங்கெல்லாம் 1 இருக்கு, பில 1 இருக்கு, டில 1 இருக்கு. சோ பி டி ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுது, சரிங்களா? இன்டர்ஃபிரான் பீட்டா மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். சோ பி வந்து உங்களுக்கு 2, சரிங்களா? சொமட்டோட்ரோபின்
somatotrophin growth defects. Okay, டைரக்டா இருக்கு. டிஎன்ஏஸ் 1 வந்து சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு அந்த ரிகாமினன்ட் புரோட்டீன் அதனுடைய டிசீஸ் எப்படி ட்ரீட் பண்ணும், லைக் வாட் ஆர் த டிசீஸ் வில் பி ட்ரீட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ரிகாமினன்ட் புரோட்டீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயாபெட்டிக் மிலிட்டஸை இன்சுலின் வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இன்டர்ஃபெரான் பீட்டா வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம், growth defects செமட்டோட்ரோபின் வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம், சிஸ்டிக் ஃபிப்ரியோஸ் டிஎன்ஏஸ் 1 வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் த ஆப்ஷன் பி. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following diagram depicts no correlation. இங்க ஒரு ஏதோ ஒரு correlation ஒரு இது இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கு, இங்கேயுமே ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அண்ட் இங்கேயுமே ஒரு correlations இருக்கு. இது மட்டும் தான் எந்த சீக்வன்ஸும் இல்லாம இருக்கு. So you have to choose option C. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, Government of India has now established the PPVFR authority with headquarters at which of the following city? New Delhi. இது வந்து very straight and direct question. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஹார்மோன்ஸோட நேம் கொடுத்திருக்காங்க, இந்த பக்கம் அந்த ஹார்மோன்ஸ் வந்து பைண்டிங் புரோட்டீன் இந்த பிளாஸ்மா. சரிங்களா, இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது இட்ஸ் செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின் அப்படின்றது. ஸோ பி வந்து 4 அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஏக்கு பாருங்க, ஆல்டோஸ்டீரான். ஆல்டோஸ்டீரான் இட்ஸ் அன் ஆல்புமின். ஸோ you have to choose option B. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணிருக்கணும். ஆல்டோஸ்டீரான் இட்ஸ் ஆல்புமின் and your estrogen is a sex hormone binding globulin and your cortisone it is a cortisol binding globulin and thyroxine it is an thyroid hormone binding globulin. சரிங்களா, so option B is the correct answer. Electrostatic energy between two atoms are directly proportion to the charges of the atom, inversely proportion to the distance between them. So இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது சரி எது தப்பு அப்படின்னு, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இட் இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இட் இஸ் நாட் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த கரெக்ட். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு இங்க சரியான பதில், சரியான ஆப்ஷன். நெக்ஸ்டும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்னா, ஸோ உங்களோட என்விரான்மெண்டல் பயாலஜில இருந்து எக்காலஜில இருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அனிமல் இக்காலஜி இட் இஸ் Charles Elton 1947. Okay, introduction to experimental biology Lewis and Taylor. Okay, Azeon population Malthus. சரிங்களா, research methods in ecology it's Clements. சரிங்களா, you have to choose option C. So you have to choose option C. C is the correct answer. Given below are two statements, the examples of mega ecosystem or marine, limnetic and urban industrial ecosystems. Mega ecosystemத்துக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்றாங்க. Example of mega ecosystem is forest ecosystem and abyssal depths of sea represents the complete ecosystem. நீ இங்கல சொல்லிருக்காங்க. இதுல எது கரெக்ட் தப்புன்னு சொல்லணும். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஏதோ ஒன்னு தப்பு. அது நம்ம ரீட் பண்ணும் போதே தெரியுது. சரிங்களா, சோ இதுல வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 தான் இங்க கரெக்ட். சரிங்களா, மெகா எக்கோசிஸ்டத்தோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெரைன், லிமினெட்டிக், அர்பன் இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ஸ் தான். So statement 1 is correct and statement 2 is incorrect. So I have to choose option C. So இங்க C தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன். ஓகே, next question. Life tables are used to compute natality and mortality of a population. Statement 2. Biotic potential refers to inherent power of a population to increase number in non-optimal environmental conditions. Again, ஒரு statement type question. So இந்த questionல பாத்தீங்கன்னா you have to choose which is correct, which is wrong or both either. இதுல வந்து ஏதோ ஒன்னு கரெக்ட் ஒன்னு தப்பு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, லைஃப் டேபிள்ஸ் ஆர் யூஸ்ட் டு கம்ப்யூட் natality and mortality of a population. It is the correct statement. But biotic potential refers to inherent power of population to increase number in a non-optimal environment condition. It is the wrong, incorrect statement. So you have to choose option C. So option C is the correct option. இதுவும் one of the assertion reason question. A barren desert of Iran and Iraq is the result of deforestation and past abuse of land. சரியா சொல்லிருக்காங்களா? இதனாலதான் அது டெசர்ட்டா இருக்கா?
ஓகே, ரீசன் பாருங்க. பிராஞ்சிலான்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் குளோபுலர். இது ரீசன் நீங்க எப்படின்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணுங்க. அசர்ஷனையும் ரீசனையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. The barren desert of the Iran and Iraq is the result of deforestation and past abuse of the land because rangelands are important element of global agricultural system. இது ஏதாவது ஒட்டி போகுதா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும்? கிடையாது. ஏ வந்து இட்ஸ் a false, but R is true. So you have to choose option D. So இங்க வந்து option D is the correct option. Next பாருங்க, salmon population of the Pacific Northwest and East Coast greatly reduced in number. Okay, reason பாருங்க, sinkholes are created due to subsidence of the groundwater. Both are true. ரெண்டுமே கரெக்டான ஒரு இதுதான். சரிங்களா? ஆனா R வந்து இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவில்லை. So I have to choose option B. Next பாருங்க, which of the following is not true for the sympatric speciation? Sympatric speciation பொறுத்த வரைக்கும் எது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே நமக்கு தெரியுது ஆப்ஷன் சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் polyploidization is more common in plants. இது நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம். சரிங்களா? So option C is the incorrect. Next பாருங்க, an analysis of chromosomal DNA using the Southern blot technique involves the following 5 major steps. Southern blot technique ஓட ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், ரொம்பலாம் பெருசா ஒண்ணும் கேட்கல. சரிங்களா? அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம கரெக்டா சீக்வன்ஷியலா அடுக்க போறோம். சரிங்களா? பிளாட்டிங்ல உங்களுக்கு 3 டைப் பிளாட்டிங் இருக்குல்ல, சதர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட், நார்தர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் இன் யோர் RDNA டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் பயோடெக்னாலஜில இது நீங்க படிப்பீங்க. இந்த இது சரி படிச்சிருப்பீங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிவேஜ். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபோரோசிஸ். சரிங்களா? அந்த டிஎன்ஏ ஓட சைஸ் செப்பரேட் பண்ணுவோம் இல்லைங்களா, சைஸ் பிரகாரி. நெக்ஸ்ட் வந்து பிளாட்டிங் டெக்னிக். ஓகே, நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன், அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்டா தான் ஆட்டோரேடியோகிராஃபி. ஆட்டோரேடியோகிராஃபி இஸ் த லாஸ்ட் ஸ்டெப், நமக்கு நல்லா தெரியும். எலக்ட்ரோஃபோரோசிஸ் த செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு. ஏன்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ்ல தான் அந்த டிஎன்ஏவோட ஃபிராக்மெண்ட் அந்த சைஸ் வச்சு நம்ம பிரிப்போம். எது ஸ்மாலர் சைஸ் எது லார்ஜர் சைஸ்னா அதை வச்சு நம்ம பிரிச்சுப்போம். சரிங்களா? சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபைண்ட் அவுட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் 10 டேட்டா. ரேஞ்ச் அப்படின்னா என்ன? highest minus lowest. Okay, highest minus lowest. So option A is the correct answer. 69 minus 26 is equal to 43. இதுதான் வந்து range. சரிங்களா? highest number 69, lowest number 26, highest minus lowest is equal to 43. It is the correct range. இதுதான் correct range கண்டுபிடிக்கிறதுக்கு. Okay, okay. Next பாருங்க, if the number of the observation n is large, the frequency polygons of the biological distribution, it will be in a bell shaped. இதெல்லாம் வந்து ரொம்ப படிச்சு பரிச்சயமான ரொம்ப ஈஸியஸ்ட் क्वेश्चंसங்க. சரிங்களா? ரைட், coming to next question. Positively charged beta particles emitted by the decaying isotopes are referred to as positron. Positron is the correct option. நெக்ஸ்ட் பாருங்க, மைக்ரோடியூபியூல்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து you have to choose the most appropriate answers. Microtubules are made up of 2 globular protein subunits. Exactly correct. Microtubules are made up of only 1 globular protein in polymeric form is the not right answer. இது தவறான statement. Microtubule are made up of alpha and beta tubulin in dimeric structure is a exactly correct statement. So A um C um correct. You have to choose option B. So option B is the correct. Next வந்து TLR பத்தி கேட்டிருக்காங்க, அந்த டாலெக் ரிசெப்டார். சோ இது உங்களோட இம்யூனாலஜில இருந்து வந்திருக்கு. இதுவுமே சரிங்களா? இது கொஞ்சம் இன்டெப்தான ஒரு கேள்விதாங்க. சரிங்களா? பெருசா பார்த்து எல்லாருக்கும் உடனே பதில் தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது டவுட் தான். சரிங்களா? Toll-like receptor 3 வந்து it's a double stranded RNA. Toll-like receptor 8 வந்து it is an unmethylated CpG DNA. Okay, so B is one second. Yeah, so Toll-like receptor 3 வந்து it is double stranded RNA. Toll-like receptor 8 வந்து 1. சரிங்களா? single stranded RNA. சரிங்களா? single stranded RNA 1. ஓகே, டால்-லைக் ரிசெப்டார் 9 வந்து அதுதான் வந்து அன்மெத்திலேட்டட். சரிங்களா?
toll-like receptor 2 வந்து it's a triacyl lipoprotein. So you have to choose the option C. Option C is the correct answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் த ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் தான். அகைன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எது கரெக்ட் தப்பு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இது வந்து காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தை வச்சுதான். காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் இட் கம்ப்ரைஸ் ஆஃப் த 16 பிளாஸ்மா புரோட்டீன். சரிங்களா? It's a key component of the innate immune system. It will enhance the adaptive immune responses. Of course, yeah. Identify the correct option regarding the function of the complement statement. அதை வச்சு கொடுத்திருக்கிறதுல எது கரெக்டான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. First statement என்னது? Attraction of the phagocytes by the chemotaxis. Clearance of apoptotic cells and debris. Cellular activation for the microbial killing. மூணுமே சரிதான். மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான பதில். So option A, B, C மூணுமே correct. You have to choose option B for this question. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சைடு அதனுடைய கிளாண்ட் அண்ட் ஆர்கன்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த சைடு அதனுடைய செக்ரீஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஈஸி கொஸ்டின் பா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு 10 கொஸ்டின் வந்து கொடுத்திருக்கிறதுல ஒரு 10ல இருந்து 15 வந்து இந்த கொஸ்டின்லாம் லைக் இட்ஸ் வாஸ் வெரி ஈஸி கொஸ்டின், லைக் பேசிக் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அதுல ஒண்ணு இது. ஓகே ரைட். ஸோ சலைவரி கிளாண்ட் இதனுடைய இன்னொரு பேரு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், டயாலின். we know, right? So A வந்து 4. அப்ப இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் B தான் இங்க கரெக்ட். உங்களுக்கு ஆப்ஷன் B தான் உங்களுக்கு கரெக்ட். we will read but okay. லிவர் பாத்தீங்கன்னா லிவர்ல உங்களுக்கு என்ன செக்ரீட் ஆகுது? லிவர்ல கொலஸ்ட்ரால் அண்ட் லெசித்தின். சரிங்களா? ஸ்டொமக்ல வந்து உங்களுடைய HCl அண்ட் பெப்சினோஜன். ஸ்டொமக்கையும் சலைவரி கிளாண்டையும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் போட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஓகே, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அமினோபெப்டிடேஸ் அண்ட் என்டிரோபெப்டிடேஸ். ஓகே, so option B is the correct answer. You have to choose option B. Next question பாருங்க, which of the following is true of Prader-Willi syndrome? இந்த Prader-Willi syndrome and Angelman syndrome பத்தி எப்பவுமே கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் வரும், அடுத்த டிஆர்பி கொஸ்டின்ல வரும், அடுத்த ஸ்டேட் கொஸ்டின்ல வரும், நெட் எதுலவே வரும். சரிங்களா? படிச்சுக்கோங்க. சிண்ட்ரோம் படிச்சுக்கிட்டே இருங்க. சிண்ட்ரோம் கொஸ்டின்ஸை விட்டுறாதீங்க. சரிங்களா? ரைட். So we know that Cry-du-Chat syndrome நாலே சில்ட்ரன்ஸ்க்கு வரும். அவங்க ஒரு மாதிரி பூனை கத்துற மாதிரி அழுவாங்க. Cry-du-Chat. சரிங்களா? இது வந்து Prader-Willi syndrome. So Prader-Willi syndrome வச்சு கொடுத்திருக்கிறதுல எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து Prader-Williயும் அந்த Angelmanum it is the best example for the genomic imprinting. சரிங்களா? So you have to choose option B. Option B தான் இங்க கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, how many linkage groups are there in case of human male? எத்தனை இருக்கு ஆப்ஷன்? how many இது இருக்கு, how many linkage groups are there in the case of human male? 23 is the correct answer. So option B. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, given below two statement, one is labeled as assertion. ஒரு assertion reason question தான். assertionல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, competence stimulating peptide, okay, it's encoded by certain bacteria to stimulate transformation. Competence factor protein is encoded by bacterium in genetic transfer to transformation. சரிங்களா? இதுல A வந்து உங்களுக்கு கரெக்ட், assertion is correct, but R is not correct. So you have to choose option C. Option C is the correct answer. இங்க பாத்தீங்கன்னா match the question. You have your terminology in pedigree and their descriptions. So kindred, it's a pedigree of an extended family. Okay. Proband, it is the first member of the family brought to attention for disorder. It is related to your genetics. சரிங்களா? ஜெனட்டிக்ஸ்ல அந்த மேப் போடுவோம் இல்லைங்களா, பெடிகிரி மேப் போடுவோம்ல. சோ அதுல வந்து இந்த மாதிரி மேலு ஃபீமேல்ல இப்படி ஷேர் பண்ணியிருந்தோம்னா டிசிஸ்டு, இதுல வந்து ஹாஃப் ஷேடிங் இருக்கு. சோ சில்ட்ரன்ஸ்னா இது மேரேஜிங் மேல் அண்ட் ஃபீமேல் மேரேஜ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி இருக்கும். சோ இவங்களுக்கு ஒரு டாட்டர் வந்திருந்தா, சன் வந்திருந்தா, சோ இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ அதனை வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பக்கம் கிண்ட்ரெட், ப்ரோபான், கன்சாகினஸ்னா சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிருக்குது. சோ இந்த மாதிரி அந்த டெர்மினாலஜிஸ் கேட்டிருக்காங்க. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் டெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. சோ இங்க உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட். சரிங்களா? So we will see. Kindred, it's a pedigree of the extended family. Proband அப்படிங்கிறது they are the first member of the family brought to attention for the disorder. அந்த ஃபேமிலியில முதல்ல யாரு வந்திருக்கோ, யாருக்கு அந்த நோய் ஏதோ ஒன்று வந்துருந்துச்சுன்னா அந்த நோய் வந்தவங்களை ஃபர்ஸ்ட் வந்தவங்களை வந்து proband, அந்த டிசார்டர் வந்தவங்களை proband அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கன்சல்டன்ட் அப்படின்றது person who first brought family to attention by consulting a genetist. சரிங்களா?
Consanguineous அப்படிங்கும்போது couples who have common ancestral சொந்தத்துல மேரேஜ் பண்ணிருக்கிறது. சரிங்களா? So you have to choose option A. Right. Next question பாருங்க. Mutation வச்சு செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்துருச்சா? முன்னாடியும் மேட்ச் தானே வந்துருச்சு. ரைட். ஃபார்வர்ட் மியூட்டேஷன், மிஸ்சென்ஸ், நான்சென்ஸ், சைலண்ட் மியூட்டேஷன். ஈஸி கொஸ்டின். சரிங்களா? ஃபார்வர்ட் மியூட்டேஷன், wild phenotype changes to another mutant. சரிங்களா? மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், mutated codon codes for particular amino acid. சரிங்களா? நான்சென்ஸ் மியூட்டேஷன் changes reading frame to abrupt termination. Silent mutation changes codon for same amino acid. So you have to choose option A. சரிங்களா? Option A is the correct answer. Again, one statement type question. Are selected species, they have a high, one second. Are selected species, they have high fecundity, okay, fecundity, endogenic, short lifespan, large body size, and fast development. Statement 2, are selected species, they have a low fecundity and epigenic, large lifespan, small body size, and slow development. இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கு தப்பா இருக்கும் கிடையாது. Both the statement 1 or 2 are incorrect. ரெண்டுமே incorrect statement. So I have to choose option B. சரிங்களா? Option B தான் சரியான பதில். Okay. இந்த கொஸ்டின் பாருங்க. It is also a master type question. TSH ரிசெப்டார், இந்த பக்கம் ஹார்மோன் ரிசெப்டார் சொன்ன பேர், அதனால வரக்கூடிய டிசீசஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஈஸியா நீங்க கிரேவ்ஸ் டிசீஸ்க்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. TSH ரிசெப்டார், கிரேவ்ஸ் டிசீஸ். ஓகே. பீட்டா ஆண்ட்ரோஜெனிக் ரிசெப்டார், ஆஸ்துமா. சரிங்களா? இன்சுலின் ரிசெப்டார், ஒபிசிட்டி. ஓகே. Androgen receptor, testicular termination. Okay. So I have to choose option A. சரிங்களா? Option A is the correct answer. Next question பாருங்க. Given below are two statements. One is labeled as assertion, one is reason. சரிங்களா? Assertionல என்ன கொடுத்திருக்காங்க? In case of genetic maternal effect, phenotype of offspring is determined by the genotype of a mother. In eliminate the sinistral shell coiling of mother produces sinistral phenotype in F2 after the self fertilization. It belong to your genetics. இது உங்களோட ஜெனடிக்ஸ்ல இருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. So இதுல both A and R are correct. ரெண்டுமே correct. And of course it is the correct explanation also. So I have to choose option A. Option A is the correct. Okay. Next question பாருங்க. இதுவுமே ஸ்டேட்மெண்ட் தான். Transposable elements, they are found in the genomes of all organisms. A double strand break is generated in the target sequence by the enzyme transpose for insertion. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட், பட் R is not the correct explanation for the assertion. So you have to choose option B. So option B is the correct option. Next பாருங்க, again transposable elements பத்தி. Transposable elements which move as DNA fragments are grouped as class 1 transposable element. Transposable element which move as RNA intermediates are classed as group 2 intertransposable elements. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறானது. சரிங்களா? மாத்தி கொடுத்திருக்காங்க. So both 1 and 2 are incorrect. Okay. Again ஒரு syndrome question. So இதோட நம்ம 1 2 3 fourth question பார்க்கிறோம். சரிங்களா? In case of female Down syndrome 47XX, the number of Bohr body will be 2. சரிங்களா? The number of Bohr body will be 2. Okay. Next கொடுத்திருக்காங்க பாருங்க. Statement 2ல meiotic non-dissection is responsible for the occurrence of Down syndrome. Statement 2. So statement 1 வந்து இங்க incorrect. It's not correct. And statement 2 வந்து correct. So I have to choose option D. Option D is the correct answer. Next பாருங்க. CAT, CAT scanning significantly improves the ratio over the other scannings. Signal to noise. Option B is the correct answer. Right. A separate pulmonary circuit to circuit to and from lung was established due to the appearance of separate left and right arteria. In which of the following vertebrates phylogenetically separate the left and right atria appear first? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா option C. Lungfish is your correct answer. Which of the following statement about the newly budded medusa of obelia are incorrect? Newly budded medusa of the obelia has
எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நியூலி பட்டட் மெடுசா ஆஃப் ஓப்லியாக்கு வந்து 4 ரேடியல் கேனால்ஸ் இருக்கும், 4 ஆங்கிள் ஆஃப் மவுத் இருக்கும், 4 இன்டர்டியல் டென்டாக்கிள்ஸ் இருக்கும் அண்ட் 8 அட்ரேடியல் டென்டாக்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ப்ராபபிளி உங்களுக்கு இங்க ஏ தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். போத் ஏ அண்ட் பி ஆர் இன்கரெக்ட். ஏவும் பியும் உங்களுக்கு இன்கரெக்ட், சி அண்ட் டி ஆர் கரெக்ட் சரிங்களா. இங்க இன்கரெக்டா கேட்டிருக்காங்க. சோ ஐ ஹேவ் டு சூஸ் ஆப்ஷன் ஏ சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்கரெக்டா இங்கேயுமே நீங்க கேட்கணும் ரெஸ்பெக்ட் டு த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் சரிங்களா. ரைட். சோ உங்களுக்கு இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. பி மட்டும்தான் இதுல இன்கரெக்டா இருக்கும். ஏன்னா fatty acid and cholesterol they are absorbed by the lacteal vessels. Glucose is absorbed by the lacteal vessel by facility. இது தப்பான ஒரு பதில் சரிங்களா. அமினோ ஆசிட் they are absorbed by the capillaries in the intestine and glucose are absorbed by the capillaries by the facilitated diffusion. Okay, question option B is the correct answer. Right. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திஸ் இஸ் ஆல்சோ சம்வாட் உங்களுடைய சிண்ட்ரோம் ரிலேட்டட். சோ சிண்ட்ரோம் ரிலேட்டடா 5வது கேள்வி பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. எக்ஸ்-லிங்க்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜெனட்டிக் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அதனுடைய எஃபெக்ட் அந்த சிண்ட்ரோம் அந்த டிசீஸ் அந்த ரிலேட்டட் கொடுத்திருக்காங்க ஒரு சைடு அதனுடைய எஃபெக்டா. ஓகே, X-linked characteristics வந்து so இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா A is your correct option. X-linked characteristics வந்து it's a hemophilia. Sex influenced characteristic வந்து pattern of baldness. Sex limited characteristic வந்து precocious puberty and genomic imprinting age. genomic imprinting தான் பார்த்தோம். genomic imprinting க்கு 2 syndrome வந்து எக்ஸாம்பிள். ஒன்னு வந்து Prader-Willi syndrome, இன்னொன்னு வந்து Angelman syndrome சரிங்களா. சோ நீங்க அதை ஓரளவு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கூட டி வந்து 2 அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ஃபாலோயிங் லிஸ்ட் ஆஃப் என்சைம் which one is not correct? எது வந்து என்சைம் கிடையாது? இதுல பார்த்தாலே தெரியுது. serine proteinase is an enzyme, chymotrypsin is an enzyme, subtilisin is an enzyme. myoglobin மட்டும்தான் என்சைம் கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த பக்கம் கோடான்ஸ் அதனுடைய அந்த அமினோ ஆசிட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் யோர் கரெக்ட். சோ UAA லியூசின், AGG ஜினின், GAU asparagine, GGU glycine சரிங்களா. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பக்கம் வந்து DNA, RNA, பியூரின், பிரிமின் கொடுத்துட்டு இந்த பக்கம் யூ ஹேவ் டு ஜஸ்ட் மேட்ச் இட். இதெல்லாம் பார்த்தனே யூ நோ ரைட், யூ டோன்ட் வாண்ட் டு திங்க் ரைட். சோ DNA அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லைன்னா அடினைன். RNAல மட்டும்தான் யுராசில் வரும். பியூரின் இட்ஸ் a 2 ringed bases. pyrimidine is a single ringed bases சரிங்களா. So you have to choose option D. So option D is the correct answer. Next பாருங்க. இந்த பக்கம் அதனுடைய structures and angles related கொடுத்திருக்காங்க. So for this question the answer is option D. D is the correct answer. நெக்ஸ்ட் பாருங்க. இட்ஸ் ஆல்சோ உங்களுடைய இவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இதுல கொடுத்திருக்கிறதுல எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இட்ஸ் நாட் ட்ரூ. சோ ஆப்ஷன் சி எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் நியோஃபிலினா லிவிங் ஃபாசில் டஸ் நாட் சப்போர்ட் த punctuational model அப்படின்னு சொல்லிருக்காங்க. So it is the wrong statement. It is not true. So you have to tick the wrong statement, right? So C is the correct answer. Next பாருங்க. the resolving power of microscope is expressed as resolving power கேட்டிருக்காங்க. So direct question. Option A is the correct answer. Technique in TEM. Okay, to obtain a detailed 3-dimensional view of the intracellular structures by swiftly freezing the cells using liquid nitrogen and fracturing them is known as அதன் பேர் என்ன? freeze drying, freeze etching, freeze contrast. shadow casting வராது, பார்த்தாலே நமக்கு தெரியும். So இந்த மூணுல ஏதாவது ஒண்ணா இருக்கும். It's freeze etching. So B is the correct answer. Okay. In electron microscope, the sections are stained by exposure to solution of salts of molybdenum, tungsten, lead or uranium or vapor of osmium tetroxide சரிங்களா. So in PET scanning the chemical used is labeled molecule. எதை வந்து labeled molecule யூஸ் பண்ணுவோம்? fluorodeoxyglucose. Option C is the correct answer.
The powerful technique used to observe the biochemical processes in living organisms, human brain scanning, diagnosis of tumor growth, and location of the drug target molecule. PET scan, PET scan அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த பெட் ஸ்கேன், ஓகே, பெட் ஸ்கேன், டெம், ஸோ இதெல்லாம் வந்து டீடைல்டா நம்ம படிக்க வேண்டியது சரிங்களா. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிக்கும் போது சில இன்க்ளூட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒன் ஆஃப் த மேட்ச் டைப் கொஸ்டின் இங்க டெக்னிக்ஸ் இன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு. ஷேடோ காஸ்டிங், பிளாட்டினம் சரிங்களா. அண்ட் நெகட்டிவ் ஸ்டெய்னிங், phosphotungstic acid. Okay, 4. Localization of cell constituents, ferritin labeled antibody. Okay, next பாத்தீங்கன்னா auto radiography, radioactive substance. இது easy சரிங்களா, no doubt. So you have to choose option C. So C is the correct answer. Next பாருங்க, find out the correct option from the given statement on functions of contractile vacuole of the protozoa. Functions of the contractile vacuole எதெல்லாம் அதனுடைய functions தெரிஞ்சிருக்கணும். What are the functions? Excretion, correct. Osmoregulation, correct. Phagocytosis, தப்பு. Intake of the food, தப்பு. So A and B are true. You have to choose option B. Next, find out the correct option of the given statement. The ductus atriosus in circulatory system is present in the following vertebrate groups. இதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி குரூப்ஸ் ஆஃப் டீலோசிஸ் ஃபிஷஸா, லங் ஃபிஷ்ஷா, சாலமெண்ட்ரா, ஃப்ராகா. ஸோ இதுல எதுக்கு சரின்னு பார்க்கணும். அஃப்கோர்ஸ் பி, லங் ஃபிஷ் இஸ் கரெக்ட் and salamander is also correct. So you have to choose option D. So you have to choose option D is the correct answer. Next பாருங்க, assertion reason question. Coelentrates, they will show the polymorphism in the life cycle. Some are polyp and some are medusa. Okay, assertion correct. Reason பாருங்க, reproduction between polyp and medusa occur by sexual method. Utter wrong question, wrong statement இல்லைங்களா. So A is true and R is not true. Right. Next one, it's a statement question. Eukaryotic cell contain microfilament having properties as follows. They contain active molecule with 4 to 6 nanometer in diameter. True. Correct statement. They contain actin which interacts with the myosin and result in the contraction of the muscle. Of course, true. They contain a globular dimeric protein with 10 to 15 nanometer in diameter. No, it's wrong. They are containing polymeric globular protein with 10 to 15 nanometer in diameter. Wrong. இது ரெண்டுமே தப்பு. So on A and B are correct. So I have to choose option A. Option A is the correct answer. Next பாருங்க, arrange the following projects. எந்த ப்ராஜெக்ட் முதல்ல வந்துச்சு, ரெண்டாவது வந்துச்சு, லாஸ்ட் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது லைக் இதுல ஃபர்ஸ்ட் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தது ப்ராஜெக்ட் ரிசர்வ் இதுதான். இது 1973 வந்துச்சு டைகரு. அடுத்து வந்து சி crocodile breeding ப்ராஜெக்ட் அடுத்த 92ல வந்துச்சு. எலிஃபண்ட் அதுக்கப்புறம் வந்துச்சு, crocodileக்கு அப்புறம் எலிஃபண்ட், லாஸ்டா வந்து ரைனோ ப்ராஜெக்ட். So you have to choose option C. C is the correct answer. Next பாருங்க, statement lysine and arginine are charged amino acid, valine and serine are hydrophobic amino acid. இதுல எது கரெக்ட் எது தப்பு? both 1 and 2 கரெக்டா? இல்ல, statement 1 கரெக்ட், but statement 2 is incorrect. So valine and serine are not a hydrophobic amino acids. சரிங்களா? Next பாருங்க, in Ramachandran plot, left-handed alpha helices are allowed in quadrant 4, beta strands are allowed in quadrant 2. இதுல எது கரெக்ட் and தப்பு? Statement 1 வந்து it's not correct. சரிங்களா? So and statement 2 is correct. So I have to choose option C. Next பாருங்க, here you have to match the questions. சரிங்களா? So அதனுடைய சீக்வன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு அந்த சீக்வன்ஸ்க்கு ரிலேட்டட் அது RNA சீக்வன்ஸா DNA சீக்வன்ஸ் யூ ஹேவ் டு சூஸ். யுராசில் அப்படின்னா என்னதுப்பா? யுராசில் அப்படின்னாலே கண்ணு மூடிட்டு நம்ம சொல்லிடலாம். யுராசில் அப்படின்றது இட்ஸ் an RNA சீக்வன்ஸ். அப்ப பிக்கு வந்து 4, B4 எங்க இருக்கு? ஏல தான் இருக்கு. So A is the correct answer. That's it. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சூப்பர் ஈஸி கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் why they want to take அந்த மாதிரி ஒரு ஈஸி கொஸ்டின். புரோட்டீன்ஸோட ஸ்மாலர் சிம்பிளர் மாலிகுல் வந்து அமினோ ஆசிட், டிஎன்ஏ ஓடது வந்து நியூக்ளியோடைட்ஸ், கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ், லிபிட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட். ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? ரைட். ஸோ
So we have discussed every questions. எல்லா questions நம்ம discuss பண்ணிருக்கோம். So we know the answers. நமக்கு answers தெரியும். கையில question paper இருக்கு. You can score your total score பண்ணலாம். ஏதாவது questionக்கு உங்களுக்கு ஏதாவது doubts இருந்துச்சுன்னா comment sectionல நீங்க சொல்லலாம். And வேற ஏதாவது classes பத்தி if you want any clarifications and enquiries வேணும்னா you can contact the numbers that is showing in the screenல வர இந்த 2 நம்பருக்கு நீங்க contact பண்ணிக்கலாம். UGC NET June batchக்கு வந்து admissions போயிட்டு இருக்கு. நியூ பேட்சஸ்க்கு அண்ட் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். பேப்பர் 2 1 ரெண்டுமே கம்ப்ளீட் கவரேஜ் இருக்கும். டாபிக் வைட் டெஸ்ட் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே இருக்கும். யூ கேன் என்ரோல் நவ். அதை பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் கால் தீஸ் நம்பர்ஸ் அண்ட் ஆஸ்க் யுவர் queries. சரிங்களா? ஆன்லைன் கோர்சஸ் ஆர் ஆல்ரெடி பிகேன், அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஆன் ஆயிடுச்சு. இட்ஸ் கோயிங் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கான்டாக்ட் த நம்பர்ஸ் அண்ட் யூ கேன் கெட் த டீடைல்ஸ். Thank you for watching. Thank you all. All the best.